ஹாய் கைஸ், வெல்கம் டு காருண்யா விலாக்ஸ். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு அளவு ப்ளவுஸ் வச்சு பாடி மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதுன்ட்டு பார்த்தோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் கிராஸ் கட் ப்ளவுஸ் ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ளவுஸ் பேக் பார்ட் வந்துட்டு ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். கீழே ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வந்துட்டு லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். 1 இன்ச்சுக்கு ஃபஸ்ட் இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிச் பண்ணிடலாம். இந்த மாதிரி மெஷர்மெண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணிட்டீங்கன்னா ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்பீடாக நம்ம ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ கீழே நம்ம ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு ஈவனாக. இப்போது 2 சைடும் டாட் பிடிக்கிறதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெஷர்மெண்ட்ஸ் மார்க் பண்ணி லைன் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். வித் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச், லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4.5 இன்ச் மார்க் பண்ணியிருக்கோம். ஒரு 1/2 இன்ச்சுக்கு இந்த மாதிரி டாட் பிடிச்சு எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு விட்டிங்கன்னா தையல் வந்துட்டு பிரிஞ்சு வந்துடும். ஸோ நம்ம 2 ஸ்டிச் போட்டு டாட் பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ 1/2 இன்ச்சில் இந்த சைடு நம்ம டாட் பிடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி ஆப்போசிட் சைடும் 1/2 இன்ச்சுக்கு நம்ம டாட் பிடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு 1/2 இன்ச்சுக்கு டாட் பிடிச்சு எடுத்துக்கிறேன். 2 ஸ்டிச் வந்துட்டு போட்டு எடுத்துக்கலாம். அப்போ தான் அந்த டாட் பிரிஞ்சு வராமல் இருக்கும். கீழே மடித்து தைச்சிட்டு 2 சைடுமே வந்துட்டு நம்ம டாட் பிடிச்சு எடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம நெக் லைன் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். கிராஸ் பீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணி எடுத்திருக்கேன். கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிவிட்டு நெக் லைன் மேலே வச்சு பாருங்கள் கரெக்டாக இருக்கான்ட்டு. அப்படி சின்னதாக இருந்துச்சுன்னா இன்னொரு கிராஸ் பீஸ் எக்ஸ்ட்ராவாக ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த கிராஸ் பீஸை 2ஆக வந்துட்டு ஃபோல்டு பண்ணி கார்னரில் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸோட வித் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சுக்கு கட் பண்ணி எடுத்திருக்கேன். கிராஸ் பீஸ் ஒன்றோட ஒன்று ஜாயின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது கிளாத்தோட குட் சைட் மேல் பக்கமாக வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்த கிராஸ் பீஸை மேலே வச்சு அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கார்னரில் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. பேக் நெக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பா நெக் வந்துட்டு வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி கார்னரில் சின்னதாக வந்துட்டு ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. கிராஸ் பீஸை கார்னரில் இந்த மாதிரி சின்னதாக ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு லிவரை லிஃப்ட் பண்ணி கிளாத்தை டர்ன் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வச்சு ஸ்டிச் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த சைடு கார்னர் வந்ததும் கிராஸ் பீஸில் சின்னதாக வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கார்னரில் ஒரு ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அந்த ப்ராப்பராக அந்த பா நெக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். கார்னரில் சின்னதாக ஒரு ஃபோல்டு பண்ணிவிட்டு திருப்பி லிவரை லிஃப்ட் பண்ணி கிளாத்தை டர்ன் பண்ணிவிட்டு கிராஸ் பீஸை கரெக்டாக வந்துட்டு மேலே வச்சு கார்னரில் நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம அந்த கிராஸ் பீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணியாச்சு. கார்னரில் இந்த மாதிரி சின்னதாக வந்துட்டு ஒரு ஃபோல்டு கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் 2 கார்னர்லேயும். அப்போ தான் நமக்கு அந்த பா நெக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ இந்த கிராஸ் பீஸை அப்படியே வந்துட்டு வெளிப்பக்கமாக வந்துட்டு நம்ம திருப்பிக்கலாம். வெளிப்பக்கமாக திருப்பிட்டு மேலேயே வந்துட்டு சுற்றி படிமான தையல் வந்துட்டு போட்டு எடுத்துக்கலாம். மேலேயே கார்னரில் சுற்றி வந்துட்டு படிமான தையல் போட்டு எடுத்துக்கோங்க. கீழ்ப்பக்கமும் வந்துட்டு அந்த கிராஸ் பீஸை அதே மாதிரியே வந்துட்டு மேல் பக்கமாக வந்துட்டு இந்த மாதிரி திருப்பி சுற்றி மேலேயே வந்துட்டு படிமான தையல் வந்துட்டு போட்டு எடுத்துக்கோங்க. நெக்கோட ஷேப்புக்கு சுற்றி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணிவிட்டு படிமான தையல் வந்துட்டு போட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த கிராஸ் பீஸை அப்படியே வந்துட்டு பின் பக்கமாக வந்துட்டு திருப்பி விட்டுக்கோங்க. பின் பக்கமாக திருப்பி மேலேயே வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணுறது பிடிக்காதுன்னா வந்துட்டு நீங்கள் கையிலே வந்துட்டு கூட எம்மிங் பண்ணி எடுத்துக்கலாம். கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணிவிட்டு அப்போல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக் லைன் அதுக்கப்புறம் ஸ்லீவ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எம்மிங் தான் பண்ணுவாங்க. பட் ஆனால் இப்போ நம்ம வந்துட்டு மிஷின்லேயே வந்துட்டு சுற்றி ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுறோம். யாரும் எம்மிங்லாம் இப்போ பண்ணுறது இல்லை மோஸ்ட்டாக. இப்போது ப்ளவுஸ் பேக் பார்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ரண்ட் பார்ட் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். பேக் பார்ட் ஸ்டிச் பண்ணுறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். ஸ்டிச் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு ஒரு அயர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் பார்ட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம
கப் ஷேப்க்காக அந்த 3 டாட் வந்துட்டு பிடிச்சு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி மெஷர்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டாட் பிடிக்கிறதுக்காக மார்க் பண்ணி வச்சுருக்கேன். கரெக்டாக வந்துட்டு அந்த மார்க்கிங்க்கு ஏற்ற மாதிரி கிளாத்தை ஃபோல்டு பண்ணிவிட்டு டாட் பிடிச்சு எடுத்துக்கோங்க. 2 ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிறேன். அப்போ தான் நமக்கு அந்த டாட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வராமல் இருக்கும். சென்டர் டாட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சி எடுத்தாச்சு. இந்த டாட்டுக்கான மெஷர்மெண்ட்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பாடி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கிற வீடியோலேயே வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மோஸ்ட்டாக சென்டர் டாட் வந்துட்டு 3 இன்ச்சுக்கு பிடிச்சிங்கன்னா கப் ஷேப் வந்துட்டு நமக்கு கொஞ்சம் நல்லா பர்ஃபெக்டாக வரும். இப்போ அதே மாதிரி கொக்கி சைடும் நம்ம டாட் பிடிச்சு எடுத்துக்கலாம். 1/4 இன்ச்சுக்கு டாட் பிடிக்கிற மாதிரி மெஷர்மெண்ட் நம்ம மார்க் பண்ணியிருந்தோம். அதே மாதிரியே வந்துட்டு அந்த மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி கிளாத் ஃபோல்டு பண்ணி டாட் பிடிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு ஹார்ம் ஹோல் கிட்டையும் வந்துட்டு 1/4 இன்ச்சுக்கு டாட் பிடிக்கிறதுக்கு மெஷர்மெண்ட் மார்க் பண்ணியிருந்தோம். அந்த மார்க்கிங்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக கிளாத்தை ஃபோல்டு பண்ணி 2 ஸ்டிச் வந்துட்டு போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம 3 டாட்டுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் கப் ஷேப்க்காக டாட் பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போ இதே மாதிரியே வந்துட்டு நம்ம ஆப்போசிட் சைடும் ஃப்ரண்ட்டில் டாட் பிடிச்சு எடுத்துக்கலாம். ஆல்ரெடி அதுலேயுமே வந்துட்டு மெஷர்மெண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீங்களுமே மெஷர்மெண்ட்ஸ்லாம் மார்க் பண்ணிட்டீங்கன்னா கடகடன்னு ஸ்டிச் பண்ணிடலாம். இல்லைனா ஸ்டிச் பண்ணும்போது நம்ம இன்ச் டேப் மார்க்கர்லாம் எடுத்து மார்க் பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இருக்கும். நமக்கு டைம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு. நமக்கு ஃப்ரண்ட்டில் ப்ராப்பரான கப் ஷேப் வரணும்னா வந்துட்டு நம்ம டாட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக கரெக்டாக பிடிக்கணும். இந்த டாட் கரெக்டாக பிடிச்சாதான் வந்துட்டு நமக்கு ப்ராப்பரான கப் ஷேப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிடைக்கும். கொஞ்சம் நல்லா ஃபேட்டாக இருக்கவங்க ப்ளவுஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 4 டாட்ஸ் வந்துட்டு பிடிச்சிருப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஃபிட்டிங் வந்துட்டு கொஞ்சம் பர்ஃபெக்டாக கிடைக்கும். கரெக்டாக ஃபோல்டு பண்ணி 2 ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ தான் அந்த டாட் வந்துட்டு பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஒரே ஒரு ஸ்டிச் போட்டுட்டு விட்டிங்கன்னா டாட் வந்துட்டு பிரிஞ்சு வந்துடும். இப்போ நம்ம பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் 2த்தையும் இந்த மாதிரி பக்கத்தில் வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. 2த்தோட லென்த்தும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கான்ட்டு. இந்த லென்த் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணணும். 2த்தோட லென்த்தும் கரெக்டாக ஈவனாக இருக்கான்ட்டு. ஃப்ரண்ட்டில் கப் ஷேப் வந்துட்டு நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பட்டி பீஸ் வந்துட்டு எப்படி அட்டாச் பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். 2 பட்டி பீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கீழே பட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம திக்னஸ் கொடுத்து தான் வந்துட்டு ஸ்டிச் பண்ணணும். ஸோ 3 பீஸ் ஆஃப் கிளாத்தையும் நல்லா கரெக்டாக இந்த மாதிரி ஈவனாக வச்சுக்கோங்க. ஒரு சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பட்டி பீஸ் லென்த் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த லென்த் இருக்க சைடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொக்கி சைடு வர மாதிரி வச்சுக்கோங்க. அது கரெக்டாக அந்த போட் ஷேப் மாதிரி வரும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போது குட் சைட் கிளாத்தும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு பட்டி வந்துட்டு நம்ம இப்போது அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். 3 பட்டி பீஸையும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி பட்டி வந்துட்டு ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் கரெக்டாக ஜாயின் பண்ணியிருக்கோமான்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி பேக் சைடு வந்துட்டு இந்த சென்டரில் நம்ம டாட் பிடிச்சிருப்போம். இந்த டாட் பிடிச்சிட்டு இருக்க கிளாத்தை நம்ம பட்டி ஜாயின் பண்ணும்போது சேர்த்து ஸ்டிச் போட்டுடக்கூடாது. சென்டரில் டாட் பிடிச்ச அந்த கிளாத்தை வந்துட்டு மேல் பக்கமாக தூக்கி விட்டுட்டு 2 ஸ்டிச் வந்துட்டு போட்டு எடுத்துக்கிட்டேன் பட்டி ஜாயின் பண்ணிவிட்டு. அப்போ தான் பட்டி பீஸ் பிரிஞ்சு வராமல் இருக்கும். இப்போது பட்டி ஜாயின் பண்ணதுக்கப்புறமா சென்டரில் இந்த மாதிரி தூக்கிட்டு இருக்க கிளாத்தை மேல் பக்கமாக வந்துட்டு நம்ம படியை வச்சு படிமான தையல் வந்துட்டு போட்டு எடுத்துக்கலாம். படிமான தையல் போட்டு எடுத்தாச்சு, பர்ஃபெக்டாக இருக்குது. 2 பீஸ் ஆஃப் கிளாத் எக்ஸ்ட்ராவாக வச்சு பட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம் திக்னஸ்க்காக. ஒரே கலரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளாத் இல்லை, ஸோ அதனால தான் வேறு வேறு கலரில் வச்சு ஜாயின் பண்ணியிருக்கேன். உள்பக்கம் போயிடும், அதனால நமக்கு வந்துட்டு அது தெரியாது வேறு வேறு கலரில் கிளாத் வச்சு ஜாயின் பண்ணால் கூட. இப்போ இதே மாதிரி வந்துட்டு நம்ம ஆப்போசிட் சைடும் பட்டி பீஸ் ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாயின் பண்ணும்போது பட்டி பீஸ் கரெக்டாக பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 3 பீஸ் ஆஃப் கிளாத் ஒன்றா வச்சுருக்கேன். குட் சைட் கிளாத்தும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக கார்னர்லேருந்து வச்சு பட்டி பீஸ் நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்கலாம். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டில் செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக ஸ்டிச் பண்ணியிருக்குமான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சென்டரில் டாட் பிடிச்சிருப்போம்ல, அந்த டாட் பிடிச்சிருக்க கிளாத்தை சேர்த்து வந்துட்டு ஸ்டிச் போட்டுறாதீங்க. பட்டி பீஸ் ஜாயின் பண்ணும்போது 2 ஸ்டிச் வந்துட்டு போட்டு எடுத்துட்டேன். ஃப்ரண்ட்லேயும் பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பட்டி பீஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா இந்த சென்டரில் தூக்கிட்டு இருக்க கிளாத்தை மேல் பக்கமாக படியை வச்சு படிமான தையல் வந்துட்டு போட்டு எடுத்தாச்சு. நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது.
பட்டி பீஸ் ஜாயின் பண்ணிட்டு இந்த மாதிரி 2 பீஸ் ஆஃப் கிளாத்தையும் பக்கத்தில் வச்சு பாருங்க. 2 பீஸோட லென்த்தும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈவனாக இருக்குது. இந்த மாதிரி தான் 2 பீஸோட லென்த்தும் கரெக்டாக ஈவனாக இருக்கணும். அதே மாதிரி பட்டி பீஸோட லென்த்தும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஈவனாக இருக்குது, ஏற்றி இறக்கிலாம் இல்லாமல். ஃப்ரண்ட் பார்ட் ஆல்மோஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இன்னும் ஊக்பட்டி, ஐப்பட்டி, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நெக்லைன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணணும். அதே மாதிரி கீழே அந்த பட்டி பீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணணும். பேக் பார்ட் வந்துட்டு நம்ம ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகுது. ஸோ பார்ட் 1 வந்துட்டு ஓவர். பார்ட் 2 ஸ்டிச்சிங் வீடியோவில் வந்துட்டு நம்ம இந்த ப்ளவுஸ் வந்துட்டு ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.